வணக்கம் அன்புறவுகளே. நேற்று ஒரு செய்தி, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. அங்கே ஏடிஎம்கேல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதற்கு யாரா முக்கிய காரணம்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்கள்ல, எடப்பாடியாக தான் காரணம். இது தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். மக்களே நல்லா தெளிவாக சொல்கிறேன், எடப்பாடியாக தான் காரணம். ஏன்னா எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் சொல்லப்பட்ட இந்த 2 பேரும் ஆட்சி வெறி, பதவி வெறி. எங்கடா புது கட்சி வந்தால் லஞ்ச ஊழல்கள்லாம் தட்டி தூக்கிடுவாங்க, பழைய ஃபைல்லாம் தட்டி தூர்வாருவாங்க, இவங்கள பற்றி ஊழல்கள் வெளிவந்துடுன்றதுனால 2 பேரும் கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க. இதனால தான் அதில் இந்த நிறைய கட்சிகள் வெளியே வந்தாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இது வரைக்கும் 2 சரிங்க பெரும் ஃப்ராடுங்க தான் சொல்ல முடியும். உண்மையாகவே இது வரைக்கும் அதை இபிஎஸ்ஸோ நம்ம ஸ்டாலினையோ ஒத்துக்கவே இல்லை. அப்படியே உத்தமனுக்கு மாதிரியே நடிக்கிறானுங்க. அவங்க கூட அந்த துணை கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, நாங்கள் அதனால தான் வெளியே வந்துட்டோம், அது ஒரு காரணம். ஏன்னா பிரதான கட்சிகள்ன்ட்டு இத்தனை வருஷமாக 70 வருஷமாக 2 பேர் ஒருத்தன் 50 வருஷமாக எதிர்த்து ஆட்சி அரசியலை பண்ணிவிட்டு, இன்றைக்கி புதுசாக ஒருத்தன் வந்து நம்மளோட ஊழல்கள் எங்கடா வெளிவந்துருமோன்ற பயத்தில் 2 பெரும் முதலைகள், இந்த 2 பெரும் முதலைகள். அதை இபிஎஸ்ஸை பற்றி பெருமையாக சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அருமையான மனுஷங்க. அம்மா காலில் வந்து பதவி வாங்கினவங்கலாம் இன்றைக்கி அந்த அம்மா கட்சி அழிச்சிட்ருக்காங்க. அந்த ஆளுடைய சுயநலம் மட்டும்தான் இன்றைக்கி ஏடிஎம்கே உடையதுக்கு காரணம். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார், டெல்லி போய்ட்டு வந்து கூட்டணி வச்சார், முடிஞ்சு போச்சு. என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அந்த ஏடிஎம்கே, அன்னிலேருந்து அவங்களுடைய பிரதான கட்சியோட தொண்டர்களை இழந்து வராங்க. அதே மாதிரி அந்த கட்சியில் இருந்த எம்எல்ஏக்கள் வந்து தங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏங்க ஒரு கட்சியில் சேர்றதும் சரி அவங்களோட விருப்பங்க, சரிங்களா? இப்போ நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறேன்னா அவங்களோட செயல்பாடு நல்லா இருந்தால் தொடர்ந்து நீடிப்பேன், இல்லைனா வெளியே வர்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அது மாதிரி அவங்க வராங்க. இதை வந்து விமர்சிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாலினே தகுதி எதாக இருக்கா? உங்கள் கட்சியில் சேகர் பாபு எங்கேருந்து வந்தவன்? அவனை என்ன வச்சுருக்க சொல்லு? அவன் ஒரு மாமா பையன், ஒரு ரவுடின்ட்டு நான் சொல்ல, அவனுடைய குற்ற பதிவேடுகள் சொல்லுது. அந்த மாதிரி ஆளை கூட வச்சு நீ ஆட்சி பண்ணலையா சொல்லு? அதை ஆட்சி பண்ணால் தப்பு இல்லை. செந்தில் பாலாஜி யார்? உன் கட்சியில் இருக்க முக்கால்வாசி பேர் ஏடிஎம்கேலேருந்து ஓடி வந்தவன் தானே, சொல்லுங்கள். எல்லாருமே அதர் கட்சியில் வந்தவங்க தான். இவனோட யோக்கியமாக இவன் பிறந்ததுலேருந்து டிஎம்கேல தான் இருக்கான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் விமர்சிக்க துளியும் தகுதி இல்லையா? அது அவங்களுடைய விருப்பம், சரிங்களா? அது வந்து எந்த நமக்கு செயல்பாடுகள், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செயல்பாடு செய்யலாம், வேறு கட்சிக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? விமர்சனம் பண்ண உங்களுக்கு துளியோட தகுதி இல்லை. இதில் பிஜேபியெலாம் விமர்சனமே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியில் இருக்க நயனா நாகேந்திரன் எந்த கட்சியில் வந்தவர்? பேசலாமா நீங்கள்லாம்? சரிங்களா? விமர்சனங்களை குறைச்சிட்டு செய்கிற ஆட்சிக்கு, சரிங்களா, ஏதாவது தப்பு பண்ண தட்டி கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, சரிங்களா? விமர்சனங்களை வச்சுக்கிட்டு ஆட்சியை ரொம்ப இது பண்ணாதீங்க.